Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து இவ்ளோ டைட் ஆகும். அது என்னோட வளையலும் இதே டிசைன் தான். அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். பூஜா, சக்தி, அத்தை, இப்போ உங்களுக்கு உண்மை என்னன்னு புரிஞ்சுதா? வளையிலே இவ கைக்கு போகலன்னு. ஏன்னா இது இவ வளையிலே இல்ல. இது எங்க அம்மாவோடது. எங்களுக்காக உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்சு போன எங்க அம்மாவோட வளையல். இவ்வளவு மாதிரி திமிர் எடுத்து கொழுப்பெடுத்து அலையறவ கையில இந்த வளையல் போகாது. பூஜா மாத்தி மாத்தி எப்படி பேசுறான்னு பாத்தீங்களா அத்த? இவ்வளவு நேரம் என் வளையல காணோன்னு சொன்னவ இப்ப ஒரே டிசைன்னு போய் சொல்றான். மீனாட்சியும் மீனாட்சி பொண்ணுங்களும் திருட்டு கூட்டம் இல்லத்த. பட்டினி கடந்து செத்தாலும் சாவோமே தவிர இந்த திருட்டு புத்தி எல்லாம் எங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. அத்தை, ஊர்ல எல்லாருக்கும் தீர்ப்பு சொல்ற ஆள் நீங்க. இப்போ உங்க வீட்டுல நடந்ததுக்கு மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தீர்ப்பு சொல்லுங்க. என்ன தீர்ப்பு சொல்ல போறீங்க அத்தை? ஏய், இது வெறும் வளையல் இல்லடி, எங்க அம்மாவோட சுயமரியாதை. இது என்கிட்ட தான் இருக்கணும். உன் கைப்பட்டாலே பாவம். அம்மா, நான் தான் சொன்னலம்மா மீனாட்சி அம்மா அப்படிப்பட்டவங்க இல்லைன்னு. இப்போ எங்க போச்சம்மா உங்க நியாயம்? பூஜா ஏதோ அவசரத்துல அப்படி பண்ணிட்டா. அம்மா, என்னம்மா இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க? வெற்றி, அதான் உண்மை என்னன்னு அந்த அம்மனே காட்டி கொடுத்துட்டா. சரண்யா, அப்பா, வந்தவங்க எல்லாரையும் சாப்பிட கூட்டிட்டு போ. அத்தை, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் அத்தை. ஆனா எப்படி இந்த வளையல் மாறுச்சுன்னா எனக்கு புரியல அத்தை. ஆனா சக்தியோட அம்மா லேசப்பட்டவங்க இல்லத்த. நீங்க கவனமா இல்லைன்னா உங்களை ஏமாத்தி உங்க சொத்தெல்லாம் சுருட்டிட்டு உங்களை நடு ரோட்ல விட்டுருவாங்க அத்தை.
இப்படி எல்லார் முன்னாடியும் நம்மள அசிங்கப்படுத்திட்டாங்களே அத்தை. பூஜா, நீ எதுவும் பேச வேண்டாம். முதல்ல உள்ள போ. அது இல்ல அத்தை. போன்னு சொல்றேன்ல. அண்ணா, அண்ணா, எங்கண்ணா போற? என்னம்மா பாத்தியா நீ? பூஜா மேல அவ்வளவு தப்பு இருக்கு. அது எப்படி நம்ம அம்மா அவ தப்பே பண்ணாத மாதிரி விட்டு கொடுத்து பேசுறாங்க எல்லாரும் முன்னாடியும்? அம்மா இந்த மாதிரி அவளை ஈஸியா மன்னிச்சிட்டாங்கன்னா அவ இதே மாதிரி தப்பு பண்ணிட்டே தானே இருப்பா. ஆமாண்ண, நீ சொல்றதும் உண்மைதான். ஆனா இப்ப எதையும் ஆரம்பிக்காதண்ண. இப்ப ஏதாச்சும் ஆரம்பிச்சுன்னா உடனே நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு அவளும் ஆரம்பிப்பான. அப்ப அம்மாவால எதுவுமே பதில் சொல்ல முடியாதுண்ண. அதுக்காக அவ என்ன வேணாலும் பண்ணலாம் இல்ல? நாமளும் பாத்துக்கிட்டே இருக்கணும். மீனாட்சி அம்மா மாதிரி ஒருத்தங்களுக்கு திருடின்னு எப்படிமா பட்டம் கட்டலாம்? பண்ணது பூஜாவா இருக்க போய் நான் அமைதியா இருந்தேன். இல்லனா பொண்ணுன்னு கூட பார்க்காம 4 அரை அரைஞ்சாலும் அரைஞ்சிருப்பேன். டென்ஷன் ஆகாதண்ண. வர்ற கோவத்துக்கு நீ எப்படிதான் இவ்வளவு ஈஸியா டென்ஷன் ஆகாதன்னு சொல்றேன்னு தெரியல. அத விடுன. ஆமா, இப்ப எங்க போற நீ? நான் எங்கேயோ போறேன். என்ன அதுக்கு? அண்ணே, முதல்ல நீ போய் சக்திய பாருண்ண. ஏன் சக்திக்கு என்னாச்சு? அவங்களோட அம்மாவை இப்படி அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு கவலையா மேல போனவ இப்ப வரைக்கும் கீழே வரவே இல்லைண்ண. அவ சாப்பிட கூட இல்லைண்ண. பாவண்ண. அவ கோவத்திலேயே ஒரு நியாயம் இருக்குல்லம்மா. நம்ம அம்மாவை மட்டும் யாராவது இப்படி பண்ணியிருந்தா நான் சும்மா இருந்திருப்பானா என்ன? அடிச்சு வாயகையை உடைச்சிருக்க மாட்டேன். அப்போ அவளுக்கு மட்டும் அவங்க அம்மானா அப்படிதானே? நம்ம வீட்டுல இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைக்கும் போது சத்தியமா எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. அண்ணே, நீ முதல்ல போய் சக்திய பாருண்ண. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.